தற்சமயத்துக்கு ஒரு பெரிய மாவு அவர் பின்னாடி இருக்குது. ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. அதனால் அதை நம்பி அவர் அரசியலுக்கு மீண்டும் வருவார். ஒரு கேப் எடுத்துன்னு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குழப்பத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. நீங்கள் கைது கூட இப்போ பின்னாடி பண்ணிக்கோங்க சார். விஜயை கைது பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆகிடுவார். அப்புறம் சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வரும்னு யாராவது ஒரு அறவைக்காடு ஐஏஎஸ் அதிகாரி ஏதாவது அட்வைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அண்டர் பிளே பண்ணலாம். அண்டர் பிளே பண்ணினா இது அப்படியே இந்த சப்சைட் ஆகும், இது மறைஞ்சு போயிடும்னு அவர் நினைக்கிறார். தவறான ஒரு பார்வை. நீங்கள் சட்டத்தின் முன்னாடி தப்பு செஞ்சவங்களை நிறுத்தாட்டி அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தன் கடமை தவறியவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்கள் பாஜகவில் சேரணும் அவசியம் கிடையாது. அப்படியே பாஜகவில் சேர்ந்தால் கூட, பாஜகவோட கூட்டணி அமைச்சா கூட, நீங்கள் உங்களுடைய சொன்ன வார்த்தையை மீறி போய் கூட்டணி அமைக்கிறீங்க. கொள்கை எதிரின்ற விஷயத்தை தாண்டி அப்படி கூட்டணி அமைச்சிங்கன்னா கூட திமுகவுக்கு அது டஃப் கொடுக்குமானா அங்கே தான் விஜய் தன்னுடைய ஓட் பேங்க் இழக்கிறார். விஜய் தைரியமாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்க்கெலாம் ஆளாகாமல், பாஜகவோ அதிமுகவோ அந்த ப்ரெஷருக்கெலாம் ஆளாகாமல் தைரியமாக இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணார்னா அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆவார்ன்றது என்னுடைய கருத்து. வேறுபாடுகள் இருக்குது. இப்போ தினகரன் நீங்கள் அதில் சேர்க்க முடியாது. தினகரன் சொல்கிறாரு, நான் எடப்பாடியை தோக்கடிக்கிறதா என்னோட முதல் குறிக்கோள்ன்றார். அவரை நீங்கள் அந்த அணியில் சேர்க்க முடியாது. திமுக ஒழிக்கிறது கூட 2வது பட்சமாக வச்சுருக்காரு ஆக்சுவலாக. இப்போது 2017 பார்த்தீங்கன்னா கூட அதிமுக ரொம்ப வலுப்பெற்றக்கூடாதுன்னு பாஜக பல விதங்களில் உள்ள இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் நிலைமை என்னதான் ஆகும்? விஜய் நிலைமை இது ஒரு செட்பேக். ஒரு நல்ல ஒரு வீட்டிலேருந்தே வேலை செஞ்சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி இருந்தார், வெளியிலே வரதில்லை அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி வெற்றிகரமாக நல்ல கூட்டத்தை சேர்த்து அதுக்கப்புறம் கிரவுண்டை ஹிட் பண்ண போது ஒரு 6 பொதுக்கூட்டம் நடத்தின போது 6வது பொதுக்கூட்டத்தில் அவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நாளாகும். இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. இதுக்கப்புறம் ஹீ வில் பவுன்ஸ் பேக்குன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஹீ வில் கம் பேக். ஏன்னா அவருக்குன்னு ஒரு மாப் இருக்குது. ஆக்சுவலாக அவருக்குன்னு ஒரு மக்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க தொண்டர்களாக மாறுறாங்களா, அரசியல்மயப்படுத்தப்படுறாங்களா, இல்லை ஓட்டு போடுறாங்களான்றது வேறு விஷயம். தற்சமயத்துக்கு ஒரு பெரிய மாவு அவர் பின்னாடி இருக்குது. ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. அதனால் அதை நம்பி அவர் அரசியலுக்கு மீண்டும் வருவார். ஒரு கேப் எடுத்துன்னு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குழப்பத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. சார், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ தூரம் கரூரில் நடந்த பிறகு ஏன் விஜயை கைது செய்யாமல் இருக்கிறார்? அதுதான் தப்பு. கைது கூட செய்யறது விடுங்க, ஒரு வழக்கு கூட பதிவு பண்ண, ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. அதான் சொல்கிறேன். அதுதான் தப்பு. நீங்கள் அங்கே கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலரை அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த வழக்கில் சேர்க்குறீங்க, நிர்மல்குமாரை வழக்கில் சேர்க்குறீங்க, இன்னொரு லோக்கலில் ஒரு ஆஃபீஸ் பேரரை வழக்கில் சேர்க்குறீங்க. அப்போ வண்டியில் இருந்த விஜய், வண்டியில் இருந்த ஆது ஒரிஜினா, இவங்க 2 பேரும் என் வழக்கில் சேர்க்கலை. நீங்கள் கைது கூட இப்போ பின்னாடி பண்ணிக்கோங்க சார். விஜயை கைது பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆகிடுவார். அப்புறம் சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வரும்னு யாராவது ஒரு அறவைக்காடு ஐஏஎஸ் அதிகாரி ஏதாவது அட்வைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா வழக்கு பதிவு பண்ணிங்களா? அவங்க 2 பேர் கண்ணு முன்னாடி தான் அந்த டெத்து நடக்குது, மயக்கம் அடைகிறாங்க. அவங்களும் அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்காங்கல்ல. அப்போ கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா? கைது அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க. ஏன் பண்ண மாட்டேறீங்க? அதுதான் இப்போ ஒரு கேள்வி, பெரும் கேள்வியாக ஸ்டாலின் அரசுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. அவங்க என்ன நினச்சிருக்காங்க ஸ்ட்ராட்டஜியாக, இவங்க ஓடினே இருக்கட்டும், இவங்களை கைது பண்ணுறது ஒரு பயமுறுத்தலே வச்சுக்கலாம். அதாவது விஜயை சுற்றி யாரும் அசம்பிள் ஆகாத பார்த்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸ், அவருக்கு உதவுறவங்கலாம் ஓடினே இருக்கட்டும், அவங்கள ஓட விடலாம். அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிட்டோம். நம்ம அரெஸ்ட் பண்ணால் 2 நாள் ஜாமீனில் வெளில வந்துடுவாங்க, 3 நாளில் ஜாமீனில் வெளில வந்துடுவாங்க. அதுக்கு பதிலாக பயமுறுத்தி ஓடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஸோ தட் விஜய் ஒரு ஹேண்டிகேப்டு. விஜய்க்கு எந்த விதமான ஆலோசனை சொல்கிறதுக்கோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஆளுங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க ஓடட்டும், இவர் விஜயை ஒரு தனிமைப்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரி, அதாவது இவரை அரெஸ்ட் பண்ணால் பெரிய லா அண்ட் ஆர்டர் உருவாகும், அதனால் தனக்கு செட்பேக் வரும்ன்ட்டு திரு ஸ்டாலின் நினைக்கிறார். அதாவது அரசியல் ஆட்சியில் இருக்கணும் பார்க்கறத தவிர மக்களை எதிர்பார்க்கலையா சார்? செட்பேக்ன்றது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், பொது சொத்துக்கு சேதம் வரும். இது இன்னும் பேசு பொருளாக போயிட்டே இருக்கும். நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டு அவன் எங்கே போய் ஜாமீன் பெறட்டும் அப்படின்றாரு. அது தவறான பார்வை. சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பெருந்துயர சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் சில பேர் அதுக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வழக்கு போடுறீங்க. அப்போ முக்கியமான 2 பேர் அதில் இருக்கான், அவன் மேலே வழக்கு போடலை. அதை ஒரிஜினல் மேலே இன்னொரு இருக்குது, ஒரு மோசமான ட்விட் ஒன்று போட்டான், கலவரத்தை தூண்டுற மாதிரி. இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கான், போட்டிருக்கான். அந்த ட்விட்டை போட்டுட்டு அவன் ஒரு தனி விமானத்திலேயே டெல்லி வரையும் போகிறான். இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் அவனை மானிட்டர் பண்ணி பிடிக்கூடாதா? வழக்கு பதிவு பண்ணக்கூடாதா? மறுநாள் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ண சொல்கிறானுங்க அவனை. அப்புறம் இப்போ தேடிட்டு இருக்கானுங்க. டெல்லியில் அவன் பேட்டி கொடுக்குறான், நேபாளுக்கு தப்பி ஓட்டுறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது என்னென்னு ஆக்சுவலாக.
இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் புசி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் ஏற்காடு பக்கத்தில் இருக்காருன்றாருங்க. இல்லை அவர் நிர்மல்குமார் எங்கன்னு கேட்டால் அவர் பாண்டிச்சேரியில் கடலில் இருக்காருன்றாருங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. பட் போலீஸ் எங்கே போச்சு? அந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து புசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் ஆதவ அர்ஜுனாவையும் போலீஸ் மானிட்டர் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? அப்போனா விஜயை பார்த்து திரு ஸ்டாலின் ரொம்பவே பயப்படுறார். 2026 தேர்தலில் நம்மளுக்கு செட்பேக் வந்துரும்ட்டு. நான் பயப்படுறாருன்னு கூட சொல்ல மாட்டேன். அவர் ஏதாவது பிரச்சனைகள் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் இன்னும் ஒரு பேசுபொருளாக விஜயை அந்த ஃபோக்கஸ் அதிகமாகும். அந்த ஃபோக்கஸை அவருக்கு அதிகப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு லோ ப்ரொஃபைலில் ஒரு அண்டர்பிளே பண்ணலாம். அண்டர்பிளே பண்ணினா இது அப்படியே இந்த சப்சைட் ஆகும், இது மறைஞ்சு போயிடும்னு அவர் நினைக்கிறார். தவறான ஒரு பார்வை. நீங்கள் சட்டத்தின் முன்னாடி தப்பு செஞ்சவங்களை நிறுத்தாட்டி அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தன் கடமை தவறியவர்களாக மாறிவிடுவார்கள். சார், இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்க, கரூர் இன்சிடென்ட் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு. அதுக்கு தலைமை அசராக்காருக்கு. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழக அரசு ஏற்றிருக்கு சரியா? வேறு வழி கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் விஷயத்துலையும் எஸ்ஐடி போட்டாங்க. அதை தமிழக அரசு ஏற்றுனாங்க. எஸ்ஐடி விசாரித்து அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க. அது இப்போ அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அந்த கேஸு. அந்த எஸ்ஐடி எப்படி வந்தது? சென்னை கமிஷனர் ஞானசேகரன் தவிர இதில் யாருமே இல்லை குற்றவாளிகள்னு சொன்னோம். அந்த எஸ்ஐடி அப்படி தான் அறிக்கையும் கொடுத்தது. அப்படி ஒரு பேசு பொருள் இருந்து. அதே மாதிரி இந்த கரூரில் பார்த்தா இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கறது, தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி போறல. நீங்க ஒரு பாலிட்டிஷியனா இருந்தா உங்களை ஹராஸ் பண்ண உங்களுக்கு அனுதாபம் தான் வரும். ஜெயலலிதா கோர்ட்டு தண்டனை வாங்கின பிறகு தானே ஜெயிக்கிறார் 2016. ஆமா. அதனால நீங்க நம்ம நாட்டு மக்கள் எப்போதுமே குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் அனுதாபம் காமிப்பாங்க. ஐயோ நல்ல ஒரு அவர் போய் தண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது சில பேரோட மனநிலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அதாவது ஜெயலலிதா விஷயத்தில் தைரியமாக ஃபேஸ் பண்ணது ஒரு விஷயம். நீங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கிரைசிஸ்லேருந்து வேறு வெளியில் வருவீங்க. நீங்கள் பாஜகவில் சேரணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே பாஜகவில் சேர்ந்தால் கூட, பாஜகவோட கூட்டணி அமைச்சா கூட, நீங்கள் உங்களுடைய சொன்ன வார்த்தையை மீறி போய் கூட்டணி அமைக்கிறீங்க. கொள்கை எதிரின்ற விஷயத்தை தாண்டி அப்படி கூட்டணி அமைச்சிங்கன்னா கூட திமுகவுக்கு அது டஃப் கொடுக்குமானா, அங்கே தான் விஜய் தன்னுடைய ஓட் பேங்க் இழக்கிறார். 12% மைனாரிட்டி ஓட்டை எய்ம் பண்ணுறாருல, அதை அங்கே இழக்கிறார். அப்போ அவருக்கு பெரிய ஒரு இழப்பு வரும்ல. எதுக்காக இது மாதிரி பண்ணணும் அவர்? சரி சார், ஆனால் இப்போ பார்த்தீங்க, சப்போஸ் இப்போ தமிழக அரசு அவரை அரெஸ்ட் பண்ணால் குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம். அவரோட கூட்டத்தில் நடந்த விஷயம்ன்றதுனால ஒரு விசாரணைக்காக அவரை வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்காக ஒரு 3 மாதம்லாம் இருக்கிறது வேண்டி, 1 மாதம் அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ள ஒரு ஜாமீனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவருக்கு ஒரு ஹைப்பை தான் கொடுக்கும். ஆக்சுவலாக இது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கொட்டு வச்சிருக்குல்ல, ஒரு தலைவருக்கான தகுதியே இல்லை, அப்படி இல்லை இருக்கு. அரெஸ்ட் பண்ணாம எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கு கூட ஜாமீனில் விடக்கூடாது. என்ன இருக்குது? ஜாமீன் பெரு ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல்ன்ற மாதிரி நீங்கள் ஜெயில் ஒரு விதிவிலக்காக தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பெயில் கேட்குறது உங்கள் உரிமை. நீங்கள் உங்களை பற்றி குறை சொல்லலாம், கோர்ட்டு குறை சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் பெயில் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் போலீஸில் டெய்லி ஆஜராகணும், உங்கள் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும், நீங்கள் மதுரையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷனில் கொடுப்பாங்கல்ல. நீங்கள் உங்கள் விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும், அதை விட்டு போகக்கூடாது, அந்த விலையத்தை விட்டு போகக்கூடாதுன்றதான் ஜாமீன் கொடுக்குறதோட நோக்கம் ஆக்சுவலாக. ஸோ அந்த 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 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால் கொடுப்பாங்க. அதனால் விஜய் தைரியமாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்க்கெலாம் ஆளாகாமல், பாஜகவோ அதிமுகவோ அந்த ப்ரெஷருக்கெலாம் ஆளாகாமல் தைரியமாக இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணார்னா அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆவார்ன்றது என்னுடைய கருத்து. ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக வருவார். திமுகவுக்கு நேரடி போட்டியாக அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக சகல போயிடும், அதிமுக பின்னாடி போயிடும், 3வது இடத்துக்கு போகும். மூணாவது இடத்துக்கு போகதான் சார் ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு. விஜய்க்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்தது அதிமுகவுக்கு கொள்ள சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி சந்தோஷம் வெளில காமிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவர் பின்னாடி போனால் அப்போது அவங்க இடத்த இவர் பிடிக்கிறதா இருக்குது. இவர் பிடிச்சிட போகிறான்னு பயந்து அவங்க இருந்தாங்க. கடைசியில் இவருக்கு இந்த பிரச்சனை வந்தவுடனே நல்ல வேலை இந்த பிரச்சனை இதில் வந்தால் இதாகிடுவான்னு நினைக்கிறாங்க அவங்க. நம்ம தான் திமுகவுக்கு எதிரின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி விஜய் குற்றவாளி இல்லை, எந்த இதுவும் தப்பு இல்லை, முழுக்க தமிழக அரசு மேலே தான் இருக்குது, பழி செஞ்சு இது சூழ்ச்சி செய்து சொல்கிறாரு. அது சார் ஒரு எதிர்கட்சி அப்படி தான் சார் பேசுவோம். திமுக அந்த இடத்துல இருந்து அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, அதிமுக அப்படி தான் பேசும், எல்லாம் அப்படி தான். எதிர்கட்சினா அப்படி தான், கவர்மெண்ட்டை தானே குறை சொல்லுவாங்க. காய்ந்த மரம் தான் கல்லடி போடுன்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க. அதனால் கவர்மெண்ட் இதெல்லாம் வாங்குற இடத்துல தான் இருக்குது, கொடுக்குற இடத்துல இல்லை. அது எவ்வளோ தூரம் டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அன்றைக்கி ராத்திரி உடனே செக்ரட்டரியேட் போகிறாரு, நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக அங்கே போகிறாரு, பார்க்குறாரு, வராரு.
ஒன் மேன் கமிஷன் போடுறாரு. இதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதுதான் கவர்மெண்ட் பண்ண முடியும். மற்றபடி இந்த விஷயத்தை வந்து அது தானாக சப்சைட் ஆகி ஒரு கோர்ட்டு ப்ரொசீஜரில் போகும்போது தான் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எதிர்க்கட்சிகள் அப்படி இல்லை. இந்த ஹீட்டை வந்து அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயத்தை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 ஜெயலலிதா பிரச்சாரத்தின் போது விஜய் ரசிகர் கொடியோடு, அந்த ரசிகர் மன்ற கொடியோடு கலந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பிரச்சாரம் செய்கிற இடத்துல இப்போ தமிழக வெற்றி கழக கொடியோடு இளைஞர் கருத்துக்கிறாங்க. அவர் பிரச்சாரம் செய்கிறத போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்படின்னா எப்படி? அப்படின்னா அவங்களுக்கு அதிமுக சப்போர்ட் கொடுக்குது விரும்புகிறாங்கல்ல, இதுவும் பார்க்குறாருல்ல, இது அலையன்ஸ் வரலாம் இல்லை. 2011 அதிமுகவை ஆதரிக்கிற மாதிரியான விஜய் மக்கள் பண்ணுறாங்க. ஆமாம். அதே 2015 ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்த போது தண்டனை கொடுத்ததை அப்ரிஷியேட் பண்ணி போஸ்டர் ஓட்டினாங்க விஜய் ரசிகர்கள். ஆமாம், அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம். அவங்களுடைய நிலைப்பாடு மாறிட்டே இருக்கு. 2009 அரசியல் நிலைப்பாடு இல்லை, அவர் அரசியல்வாதியாக இல்லாத போதே மாற்றிட்டு இருக்காரு. 2009 எல்லாம் தலைவா படத்துக்கு ஜெயலலிதா டிஸ்டர்ப் பண்ணாங்க, மாற்றிட்டார். 2009 ராகுல் போய் பார்த்தாரு. 2014 மோடியை போய் பார்த்தாரு. அவருடைய ரோல் என்ன தவிர ஒரு குழப்பமான இதெல்லாம் இருந்து தான் அங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுலேயே தெளிவாக இருப்பார்னு நினைக்கிறோம் நம்ம. அவர் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் சார், அதில் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கூட்டணி வைக்க அவங்க அதிமுக பாஜக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, திமுகவை தோற்கடிக்கணும்னா எல்லாரும் ஒரே அணியில் இணையணும்ன்று. இப்போ எப்படி திமுக அணி வந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்னு ஒரே மாதிரி அணியில் இணைஞ்சிருக்காங்களோ, அதே மாதிரி திமுகவை தோற்கடிக்கணும்னு அதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ தினகரன் நீங்கள் அதில் சேர்க்க முடியாது. தினகரன் சொல்கிறாரு, நான் வந்து எடப்பாடியை தோற்கடிக்கிறதா என்னோட முதல் குறிக்கோள்ன்றார். அவரை நீங்கள் அந்த அணியில் சேர்க்க முடியாது. திமுக ஒழிக்கிறது கூட 2வது பட்சமாக வச்சுருக்காரு ஆக்சுவலாக. அப்போது விஜய் வந்து நினச்சா சரி நம்ம திமுக தோற்கடிக்கிறதா முதல் காரியம், அங்கே போய் சேர்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அரசியலில் அது நடக்கலாம். அதனால் அவர் என்ன நினைப்பார், நான் கட்சியை ஆரம்பித்து எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சியை ஆரம்பித்தேன், நானே வந்து எனக்கே பெரிய செல்வாக்கு இருக்குது, நான் ஏன் முதல்வராகக்கூடாது ஆனால் அப்படின்னு கரூருக்கு பின்ன சார், கரூருக்கு பின்ன இப்ப களமே மாறி போயிருக்குல்ல. களம் வந்து மாறி இருக்கு. வகையாக தமிழக அரசு கிட்ட மாறிட்டாரு. ஏன்னா அவர் பிரச்சாரத்தை அதிகமா ஸ்டாலினை அட்டாக் பண்ணியிருக்க. அதுக்குன்னு வந்து விஜய் வந்து தன்னுடைய செல்வாக்கு முழுசும் போயிடுதுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட மாட்டார். அப்போ அவர் சேர்றாருன்னா அவர் போடுற கண்டிஷன்ஸ் படி சேரணும்ல. அவர் வந்து அதிகாரத்தில் பங்குன்னுவாரு, நீங்க கொடுப்பீங்களா அதிமுக? இல்ல இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படி கூட மாறலாம் இல்ல. இதுக்கும் மாற வேண்டியவர் பழனிசாமி. அப்படி ஒரு கொண்டு வந்து விட்டுருச்சு. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அவர் சொன்னார்னா ஓகே, அதுக்கு இவர் கேட்குற இடங்களை கொடுக்கணும். இப்போ பாஜகவுக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, நமக்கு வந்து 26 முக்கியம் இல்லை, நமக்கு 29 தான் முக்கியம். இந்த அதிமுக வந்து தன்னுடைய கட்சியும் பலப்படுத்த மாட்டேன்றான், அந்த கூட்டணியும் பலப்படுத்த மாட்டேன்றான். பேசாமல் அதிமுகவை கட்டி விட்டு நம்ம நேரடியாக விஜயோட உறவு வச்சுட்டாருன்னு நமக்கு வந்து வர சீட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் விஜய் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதிமுக வந்து அதிகாரத்தில் பங்கு, அந்த பிறகு நிறைய இடம் இடங்கள் கொடுக்கறது போன்ற விஷயங்களில் பாஜகவோட பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஏன் நேரடியாக விஜயோட வச்சுட்டு அதிமுக கட்டி விட்டாருன்னு இந்த வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு திராவிட கட்சியை நம்ம ஓரம் கட்டலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக அண்ணாமலையோட ப்ரோக்ராம் அதுவாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவோடு தாவைக்கா 2026 திமுகவை ஒழித்து கட்டி விடணும். 2029 அந்த கணக்கு ஏன் அவங்க வந்து அதிமுகவும் விஜயம் கூட்டணி வச்சுக்கிட்டோம், நம்ம வெளியே போயிடலாம் அப்படி ஒரு கணக்கு போடலாம்ல. இது அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வரும், எல்லாமே வரும். அது வெற்றிக்கான அறிகுறி. நீங்க அப்படி ஒரு இது பண்ணலாம்ல. இல்ல பாஜகவுடைய ஓவரால் நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த எலெக்ஷன்ஸ்ல திமுக தோற்கடிக்க முடியாட்டி கூட அதிமுகவை ஒரு மார்ஜினலைஸ் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. ஒரு திராவிட கட்சியை எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட இப்போ அண்ணாமலை ரோல் என்னவா இருக்குது, அண்ணாமலை வந்து பாஜக ஹைகமாண்டோட சரியில்லை. ஆனால் அவர் என்ன ப்ரெஷர் பண்ணுறாரு, மேலிடத்தில் போயிட்டு எடப்பாடியை சீன்லேருந்து எடுங்க, நீங்கள் நம்ம வச்சுக்கலாம் கூட்டணி, தினகரன் எல்லாரையும் வச்சுக்கலாம், நம்ம ஓபிஎஸ்சி தினகரன் எல்லாரையும் வச்சுட்டு நம்ம விஜயோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், அப்போ ஏடிஎம்கே தனிமைப்படுத்தலாம்னு ஒரு ஐடியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க போய் டெல்லி. ஏத்துக்க மாட்டாங்களா? ஏற்கனவே 2024 அவருடைய போச்சு எல்லாமே. அவருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஹைகமாண்ட் அமித்ஷாவோட இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி 2 நாள் அங்கே டெல்லியில் சுற்றி கேட்கறது இருக்கானா இல்லையான்னு தெரியாது. நட்டாவும் கேட்க மாட்டார், அமித்ஷாவும் கேட்க மாட்டார், மோடியும் கேட்க மாட்டார். அந்த பலன் பார்த்துட்டாங்கல்ல 2024. விஜய் அதிமுகவுக்கு ஃபீல்டை விட்டு நம்ம ஒதுங்கி இருந்தா அப்புறம் நம்ம இவங்களை பிடிக்க முடியாதுன்னு பாஜக நினைக்கிறாங்க, இவங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு. ஸோ இவங்களையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்,
அதே சமயம் வந்து நமக்கு 29லேயும் ஒரு ஸ்ட்ராங்காக செட்டப் பண்ணணும். அதிமுகவும் ரொம்ப வலுப்பெற்றக்கூடாது. அவங்க இப்போது 2017லேருந்தே பார்த்தீங்கன்னா கூட அதிமுக ரொம்ப வலுப்பெற்றக்கூடாதுன்னு பாஜக பல விதங்களில் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க. ஓபிஎஸ் மூலமாக இன்டர்ஃபியர் ஆனாங்க, ஓபிஎஸ் உள்ள சேர்த்தது மூலமாக இன்டர்ஃபியர் ஆனாங்க, தினகரனை தூக்கினது மூலமாக இன்டர்ஃபியர் ஆனாங்க, பல விதங்களில் இன்டர்ஃபியர் ஆனாங்க. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து குருமூர்த்தியோட அட்வைஸ் பல இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அவரே கூட வந்து இப்போ ஈவன் தாவேக ஆட்களோட கூட குருமூர்த்தி பேசினதாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த எமர்ஜிங் சுச்சுவேஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் நோக்கி போகும்போது என்ன மாதிரி சுச்சுவேஷன் எமர்ஜ் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து ஒரு பிளேயராக வந்துட்டார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அதனால் இந்த காம்பினேஷன் எப்படி அமையுறதுல நிறைய குழப்பங்கள். அதாவது நீங்கள் சொல்கிறது விஜய் ஒரு மெயின் ஃபேக்டர் ஆகிட்டார். அவரை வச்சு அரசு, தமிழக அரசு இல்லை, அவரை வச்சு பில்ட் பண்ணுறது அல்ல. இப்போ திமுகவுக்கு யார் போட்டின்றது தான் பாயிண்ட். அதுதான் அது விஜயா இல்லை அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை மூணு சேர்ந்த ஒன்றா? பாஜக ஒரு பிளானோடு இறங்கிட்டாங்க. ஏன்னா பீகார் எலெக்ஷன் நவம்பரில் முடிய போது அமித்ஷாவும் வருவார், எப்படி சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்ப்பார். அவங்க நினச்சது அதிமுக அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க பாஜக. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா திமுகவே அழிக்கிறதுக்கான விஜய் வச்சு கணக்கு போடலாம்ல. போடலாம் சார். திமுக ஒழிக்கிறது தானே இவங்க எல்லாம். திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவதாக தானே விஜயோட இதாகவும் இருக்குது, எண்ணமாகவும் இருக்குது, அதிமுக எண்ணமாகவும் இருக்குது, பாஜக எண்ணமாகவும் இருக்குது. இதில் பிரச்சனை எங்கன்னா இது மூணும் எப்படி சேரும்? ஏன்னா விஜயோடைய எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டு வந்து ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதுனால எப்படி சேரும்? அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் வந்து ஏதாவது மிரட்டி உருட்டி அவரை சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா விஷயம் சிபிஐக்கு கூட போகலை. சிபிஐக்கு போனாலும் மிரட்டுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கிறது, இன்னும் தனியாகவே எதிர்க்கிறது விஜய்க்கு இன்னும் பலம் சேர்க்குற ஒரு விஷயம், அவர் இன்னும் செல்வாக்கோடு வச்சிருக்கிற ஒரு விஷயம். அதனால் அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தார்னா பாஜக அதிமுக சைடு எட்டி பார்க்க மாட்டார்ல. ஸோ அதனால் விஜய் வந்து அவருடைய ஸ்டாண்ட் அவர் எப்படி எடுக்க போகிறாரு தெரியல. தனியாகவே நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இதில் நான் அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு எதாவது அரெஸ்ட் பண்ணாலோ என்னுடைய செல்வாக்க தான் ஏறும். அதனால் நான் அவருக்கு கட்டமைப்பே சரியில்லையா சார்? யாருமே இல்லையா சார்? கட்டமைப்பு சரியில்லை, தெரிஞ்சு போச்சு சார். அந்த கட்சியுடைய முகமே அவராக தான் இருக்காரு. ஆமாம் சார். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்காக ஓட்டு போடுவாங்க. இப்போ பாருங்க, இறந்து போறவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னா விஜய் யாரும் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் குறை சொல்கிறாங்க. அந்த அளவு வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ அந்த வெறித்தனமான க்ரௌடு அவர் நம்புறார். ஆனால் அந்த க்ரௌடு மட்டுமே ஓட்டு போட்டு வின் பண்ண முடியுமானா முடியாது. அவருக்கு மற்றவங்க சப்போர்ட் தேவையாக இருக்குது. அப்போ நடுநிலையாளர்கள் சப்போர்ட் தேவையாக இருக்குது. நடுநிலையாளர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாரா சரியான, ஏன்னா அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் நடந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போது விஜய் இந்த இடத்துல யோசிக்கணும், நம்ம தனியாகவே வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு வந்து நடுநிலையாளர்கள் ஓட்டு வாங்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு கூட்டணி அமைச்சாதான் நம்மளால் வின் பண்ண முடியுமா, இல்லை நம்ம முதல்வர் வாய்ப்பை விட்டுட்டு இன்னொரு கட்சியோட அதிமுகவுடைய பாஜகவுடைய கூட்டணி வச்சுட்டு அவங்க முதல்வர் ஆகிட்டு நம்ம துணை முதல்வர் போன்ற விஷயங்களை ஏற்றுக்கலாமா, இல்லை நம்ம அதிக இடங்களில் போட்டி போடுறதை மட்டும் கேட்டுட்டு விட்டுடலாமா, இது பல விஷயங்கள் விஜய் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து அவர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பாருங்கள், என்ன அவர் குழப்பத்தில் இருக்கார், அதிர்ச்சியில் இருக்கார். அவர் பக்கத்தில் ஆட்கள் இல்லை கன்சல்ட் பண்ணுறதுக்கு, எல்லாம் வெளியில் இருக்காங்க, எல்லாம் தலைமறைவாக ஓடின்னு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்த பிறகு அவர் கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவார். பட் நான் நினைக்கிறது என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அவர் தைரியமாக எழுத்து நின்று வச்சுக்கோங்க, அவருக்கு இன்னும் செல்வாக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அந்த போஸ்ட் எலெக்ஷன்ஸில் பார்த்துக்கலாம், அப்போ வந்து கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல அவர் அப்படி இது இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட்டணின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு டவுட் இருக்கு. உங்களுக்கே தெரியும் விஜயகாந்தை எப்படிலாம் பண்ணாங்கன்ட்டு. யார் இதே ஆளுகின்ற திமுக அரசு அப்போ தன்னால் எதிர்கட்சி வர முடியல. யார் 2011 எதிர்கட்சி அவர் அப்போ அவர் ஒரு கோமாளியா, ஒரு டென்ஷன்வாதியா அப்படியே ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2016 என்ன சார் ஆச்சு, அவருடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை, இவருக்கு எந்த ஒரு பக்க பலமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இவரையுமே கருவிலே அழிச்சிடுவாங்கல்ல. அப்படி திமுக அப்படி தானே, 2 திராவிட கட்சி அதிகமாக கட்சியில் அழிச்சு திமுக தானே. தன்னுடைய மகனுக்காக, உதயநிதிக்காக இவன் விஜய் வந்துடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பயப்படுறாரு இல்லை அப்படின்ட்டு. 2011 விஜயகாந்தோடைய சரிவுக்கு காரணம் என்னன்னா, அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சது கூட சரி பரவாயில்ல வச்சார், ஏதோ ஒரு இடங்களை பிடிக்கணும்னு வச்சார். ஆனால் வச்ச ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு கூடாது. அப்போ அவர் எதிர்த்து பேசி ஒரு சண்டை வந்துடுது 2 பேருக்குமே. அது ரொம்ப மோசமாக அசம்பிளிலேயே நடந்தது அந்த சண்டை. அதனால் அதுக்கப்புறம் அவர் அந்த அம்மா இவங்க 2 பேரும் சேர்த்து திமுக சேர்த்து தானே அவங்க அழிச்சாங்க. இல்லை,
ஆனா இப்ப அதே மாதிரி நிலைமை இல்லை. 10 எம்எல்ஏக்களை வந்து கட்சி மாறி ஜெயலலிதா தான். ஜெயலலிதா இந்த மாஃபா பாண்டியராஜன் உட்பட. ஸோ அது கட்சி அப்படியே அழிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. அவர் பண்ண ஒரே தப்பு அதிமுக கூட்டணி போயிருக்கூட தனியாகவே போயிருக்கணும். அந்த ஸ்டாண்டு மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணின்னு சொன்னார்ல, அந்த ஸ்டாண்ட் எடுத்து போயிருந்தாருன்னா 2016 வந்து ஓரளவுக்கு வந்துடுவார். 11 கூட அவர்கிட்ட கொஞ்சம். அதே திமுக அந்த 2011 2015 வரைக்கும் விஜயகாந்த் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க? விஜயகாந்த் வந்துருவாங்க கூட்டணிக்கு. இல்ல அந்த 5 வருஷத்துக்குள்ள அவருடைய இமேஜ் எவ்வளவு குறைக்க வேணுமோ அவ்வளவையும் குறைச்சிட்டாங்கல்ல. 2014 திமுக வைத்து போட்டி போட்டார்ல, மக்கள் நல கூட்டணி அமைச்சார்ல. ஆமா, அதனால வந்து அவங்க போட்டி போட்டாங்க. அவங்க ஃபுல்லாவே இது காலி பண்ணிட்டாங்கல்ல. அந்த 11க்கு அப்புறம் வந்து அவருடைய கேரக்டர் வைஸ் இது வைஸ் அதே மாதிரி இப்ப வந்து இவர் அதே மாதிரி ஆகி போயிட்டாரு. கரூருக்கு போய் பார்க்கல, இது போய் பார்க்கல, இந்த துக்கத்துல எந்த ஒரு இது ஆண்டு இரங்கல் தர இது வந்து பெருசா போக்கஸ் பண்ணுவாங்கல்ல, போய் பார்க்க. ஆமா, எலெக்ஷன் அப்ப ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க. 41 பேர் அங்க இறந்து போயிட்டாங்க. அந்த அவங்கள கூட நீங்க பார்க்கலன்னா என்ன தலைவர்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக விஜயகாந்துடைய சரிவுக்கு காரணம் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் தான். 2016 வந்து மறுபடியும் கூட்டணிக்கு வரதா இருந்தது, வைகோக்கு எடுத்துட்டாரு போயிட்டு நடுவில் வரணுன்ட்டு, அது வேற விஷயம். அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போயிடுது, அது சரிவை சந்திச்சு இப்போ அது ஒன் விமன் பார்ட்டியாக மாறிடுது. ஆக்சுவலாக அது சொன்னால் பிரேமலதா கோவம் வரும். ஸோ அது மாதிரி மாறிடுச்சு. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ விஜய் வந்து தனியாக போனார்னா, அவர் தனியாக பில்டப் பண்ணார்னா, அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணார்னா, அவருக்கு வயசு இருக்குது, இன்னும் ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக. அது இப்போ போயிட்டு நீங்கள் எடப்பாடியை உட்கார வச்சிங்கன்னா அடுத்த 5 வருஷம் வந்து 2வது இது கட்சியாக தான் இருக்குது. ஆந்திரா அந்த மாதிரி நடக்கலாம் இல்லை, பவன் கல்யாணம் சார் அது விஜய் மனசில் தான் இருக்குது. நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட திருப்தி அடையலாமா? அப்போ என்ன எடப்பாடி 2031 பார்த்துக்கலாம் அப்படி ஒரு இவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்த பிறகு எடப்பாடி நினைப்பார் இவருடைய அடுத்த நோக்கம் வந்து சிஎம் தான் இருக்கும். அப்போ இவர் நம்மளை கவுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவார். அப்போ இவரை நம்ம கவுக்கணும்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் வரும்ல. ஆனால் அது 2ல போட்டி போனால் விஜய் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. எடப்பாடியா தெரியாது சார் அந்த பில்டப். அவர் இப்போ வந்து பவன் கல்யாண் இருக்காருல்ல, அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல வர 3-4 வருஷம் கழிச்சு அங்கே எலெக்ஷன் நடக்கும்போது பவன் கல்யாணும் பிஜேபி சேர்ந்து சந்திரபாபு எதிர்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பவன் கல்யாணம் சிஎம் கேண்டிடேட்டா போட்டு சந்திரபாபு ஓரம் கட்டி எதிர்த்தான என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபி பவன் கல்யாணம் ஓரம் கட்டிட்டு பிஜேபி வர ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே அதுதான் அவங்க ரோல். அவங்க அதுதான் மகாராஷ்டிரால பாத்தீங்கல்ல. ஆமா, இதுவே. சோ இது அவங்க அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இப்போ அங்க இங்க வந்ததுன்னா எடப்பாடி வந்து அப்படியே நிதிஷ்குமார் போயிடுவாங்க. ஒரிசால அப்படிதான் பண்ணாங்க. ஆமா, இப்போ விஜய் இப்போ இவர் வந்து பழனிசாமி சிஎம் ஆயிட்டார் வச்சுக்கோங்க. நீங்க வந்து பவன் கல்யாண் மாதிரி விஜய் டெப்டி சிஎம் ஒத்துட்டீங்கன்னா அப்போ பழனிசாமிக்கு தெரியும் ஷூடு பாலிட்டிஷியன் அவர். அது இவர் எப்படி ஓபிஎஸ் அவர் ஒழிச்சாரோ அதே மாதிரி நமக்கு போட்டியா வருவார். ஒழிக்கிறதுல மன்னன் இவர் விஜய் நம்மளை எதிர்த்து போய் வருவாருன்னு தெரியும். ஒரே உரையில் எப்படி அப்போ விஜய் வந்து ஓரம் கட்டுறதுக்காக முயற்சி இருக்கும்போது சண்டை வரும். அப்போ அதை யோசிக்கணும், விஜய் தான் யோசிக்கணும். லாங் ரன்ல வந்து இவங்க கூட சேர்றது கரெக்டாக தப்பா, தற்காலிக அட்வான்டேஜை பார்க்கலாமா, நிரந்தர அட்வான்டேஜை பார்க்கலாமா, இதெல்லாம் விஜய் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். சார் இப்போ வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு விசிகா திருமாவுக்கு தனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி நினைக்கிறாரு. அதே மாதிரி சீமானும் தனக்கு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி நினைக்கிறார். அதாவது இங்கிருந்து விசிகாலேருந்து நிறைய பேர் விஜய் பக்கம் போவாங்கன்ட்டு அந்த இப்போ அந்த இது இல்லாதனால ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ட்டு ரொம்ப குதிக்கிறாரு சார். அது மட்டும் மகிழ்ச்சியாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உறவு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு அவரு. ஆமா, அந்த லெவல் இறங்கிட்டாரு அவரு. ஆமா, அவருக்கு என்ன கோவம்னா விஜய் மேல அவருடைய ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க்ல இருந்து பாதி பேர் அங்க விஜய் சைடு போயிட்டாங்க. ஆமா, போயிட்டாங்க இருந்தாங்க. இப்போ அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு அவர் நம்புறாரு. அதனால தான் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு. அந்த குரூப்பை மறுபடியும் கூப்பிடணுன்றதுக்காக தான் அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஆக்சுவலா. அது ஒரு பக்கம். சீமானோட பிரச்சனை என்னன்னா விஜய் வளர்ந்தாருன்னா சீமான் காலி ஆயிடுவார். அவர் சில பேர் சொல்கிற மாதிரி அந்த ஓட்டு வருது இந்த ஓட்டு வருது அந்த எங்கேருந்து மேலே வானத்துலேருந்து ஓட்டு வருதுலாம் அதெல்லாம் சும்மா கதை. விஜய் அரசியலில் முன்னே வந்தார்னா சீமான் பின்னாடி போயிடுவார். அது சீமான் அவரே எதிர்க்கிறார், இவரே எதிர்க்கிறார், டிஎம்கே எதிர்க்கிறார், ஏடிஎம்கே எதிர்க்கிறார், மோடி எதிர்க்கிறார், எடப்பாடி எதிர்க்கிறார், இந்த ஜாதி ஓட்டு போடும் அந்த ஜாதி ஓட்டு போடும், இதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் மேலே வந்து விஜய் வந்து சீமானோட பல மடங்கு செல்வாக்கு மிக்கவர். விஜய் சீமானோட அதிகமான ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர். அன்டெஸ்டட்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது. வாய்ப்பு இருக்கு. கேட்ட 2 திராவிட கட்சிகளோட அதிகமா ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. 2 திராவிட கட்சியோட வாங்குவாரே தெரியாது, சீமானோட அதிகமா கண்டிப்பா வாங்குவார். வருகின்ற கருத்து கணிப்பு அப்படிதான் எனக்கு சொல்றது. 20% 25% திராவிட கட்சி அப்படிதான் இருக்கு. கருத்து கணிப்பு கூட எடுக்க வேணாம் சார். பட் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லலாம், சீமானோட அதிகமா வாங்குவார்.
சீமானுக்கு வந்து அவர் அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு அவர் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கார். சீமான் வந்து பிஜேபியோட என்டிஏவோட சிஎம்மாக வரணும்னு கூட சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். அது அவர் சீமானும் பாஜகவை தாக்குறவர் தான். அவருக்கு ஒன்றும் பாஜக ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் காலியாக இருந்துன்னு ஒரு கவலை இருந்தது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஓட் பேங்க் எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவங்களுக்கு சீமானுக்கு வந்து அவருக்கும் ஒரு எல்லாருக்குமே, சீமானுக்கு, ஏடிஎம்கேக்கு எல்லாருக்குமே என்னென்னா, திருமாவளவனுக்கெல்லாமே விஜய் இந்த சம்பவத்தை இந்த கரூர் சம்பவம் அவருக்கு ஒரு பின்னடைவு. ஸோ இந்த பாயிண்ட்டை பயன்படுத்திட்டு நம்ம மேலே வரலான்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்ச நாள் இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குமே தவிர விஜய் வந்து மறுபடியும் வருவார். அவர் எவ்வளோ தூரம் அந்த இழந்த அந்த செல்வாக்கை மீட்டெடுப்பாருன்றது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் சீமானை விட நிச்சயமாக அதிகமாக ஓட்டு வாங்குவார் சார். நிறைய பேர் இந்த சீமானுக்கு முட்டு கொடுக்குறவங்கலாம் இந்த அவர் விஜயோட பெரிய ஆள். விஜய் அன்டெஸ்டட்னு ஒரே பாயிண்டில் அவர் ஓரம் கட்டுறது சரியில்லை, அன்டெஸ்டட் தான். ஆனால் அவர் சீமானோட அதிகமான ஓட்டு வாங்குவார்ன்றது நிச்சயமாக சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் தனித்து நிற்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்றீங்க. இல்லை, அது அவருடைய எதிர்காலத்துக்கு அது பெட்டராக இருக்கும். இல்லை தற்காலிகம் அவர் வந்து டெம்பரரி பெனிஃபிட் வேணுமா, நிரந்தர பெனிஃபிட் வேணுமா? அவருடைய எதிரி திமுக எவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு, அவரை அழிக்கணும்னா அதிமுக கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியலில் வந்து சில போது வந்து சில பேரை வீழ்த்தணும்னா நீங்கள் தற்காலிகமாக சில ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. பண்ணாத இருக்க மாட்டாங்க. இல்லை நமக்கு இந்த தற்காலிக விஷயம் வேண்டாம், நிரந்தரமாக அரசியலில் ஸ்டாண்டர்டாக நமக்கு டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ஆர்கானிக்காக வளரணும் அப்படின்னு நினச்சாருன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இப்பயே இது மாதிரி ஆகிப்போச்சு. திருப்பியும் திமுக 2026 வந்துருச்சு, அவருக்கு இன்னும் பெரிய தொல்லை ஆகிடுங்கள்ல. விஜய் காணாமே செஞ்சுடுவாங்கல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. விஜய் எல்லாம் காணாம போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். விஜய்க்கு வந்து ஏதோ ஒன்று போட்டு ஏதோ விஜய்க்கு ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்றது ப்ரூவ் ஆயிடுது சார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் பின்னாடி அவங்க இருக்காங்கன்னு தெரியுது ஆக்சுவலாக சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது. அதெல்லாம் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரூப் அவர் பின்னாடி இருக்கும். ஆனால் அந்த குரூப் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க இவரை சீமாக்க முடியாது. இவர் யாருக்கூடய கூட்டு சேரணும். இல்லை நமக்கு இந்த குரூப் மட்டும் போக போக நம்ம மற்றவங்க ஓட்டெல்லாம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம்னு முடிவு எடுத்தாருன்னா அது அவருடைய விருப்பம். இல்லைங்க திமுக ஒழிச்சே தரணும், நம்ம ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சே தரணும், அது பாஜகவாக இருந்தாலும் பரவாயில்ல, தாவேக்காவாக இருந்தது அதிமுகவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போனார்னா அது அவருடைய இஷ்டம். ஸோ இப்போ அவர் செலக்ட் பண்ண வேண்டியது தற்காலிக பெனிஃபிட்டா நிரந்தர பெனிஃபிட்டா, அது ரெண்டுத்தில் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னா தற்காலிக பெனிஃபிட் திமுக வழிக்கணும், இவங்களோட சேர்ந்தா பரவாயில்லன்னு நினச்சாருன்னா சேருவார். இல்லை இதெல்லாம் வேண்டாம், நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸு, நம்ம திமுகவுக்கு எதிராக நம்ம தான் இருக்கணும், நம்ம முதன்மை சக்தியாக வரணும்னு நினச்சாருன்னா அவர் திமுக கொடுக்குற பிரச்சனைகள்லாம் சந்தித்து மேலே வருவார். ஸோ அதே மாதிரி திரு ஸ்டாலினும் எந்தவித ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இவர் விஜய் பாஜக அதிமுக கூட்டணி கூட போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஆன்டி இன்கம்ஸ் ஓட்டி சிதறணும், இவங்க 3 இப்படி இருக்கணும் அந்த கால்குலேஷன் இருக்கிறார். அவருடைய நோக்கம் அப்படி தான் இருக்க முடியும். தனக்கு எதிரான ஓட்டு சிதறணும் தான் அவங்க நினைப்பாங்க. எதிராளிகள் பலவீனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பலவீனப்படுத்துவாங்க. இப்போ பாருங்க ஓபிஎஸ்ஓ தினகரெல்லாம் ஆதரிச்சு பேசுறாரு, சிஎம் ஆதரிச்சு பேசுறாரு தினகரெல்லாம். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட சைலண்டா இருக்காரு. டாக்டர் ராமதாஸ் பாருங்க திமுக ஆதரிச்சு பேசுறாரு. ஸோ ஒரு லைன் வந்து செட்டப் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு, அதை எப்படி தூக்கி நிறுத்த முடியும், அது எலெக்ஷனில் நம்மளால் ஃபைட் கொடுக்க முடியுமா, நம்ம தான் திமுகவுக்கு நேர் இதாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதே மாதிரியான நிலை இப்போ இருக்கா இல்லையானது அவர் தான் தீர்மானிக்கணும். ஆனால் தமிழக உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட் பார்த்து அவருடைய சரிவு பெரிய லெவலில் இல்லைன்ட்டு காட்டியிருக்குது சார். இல்லை நமக்கு அந்த உளவுத்துறை சொல்லி நான் என்னுடைய பாயிண்ட் பெரிய லெவலில் எதிர்ப்பு இல்லை. அவருடைய ரசிகர்கள் அவர் பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். அவருடைய ரசிகர்கள் ஒரு பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நடுநிலையாக வந்து திமுகவுக்கு மாற்றா வராருன்னு நினச்சி ஓட்டு போடலாம்னு நினச்சவங்கலாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற விஷயம். சரி சார், இவ்வளோ தூரம் நம்ம அலசி இருக்கோம். விஜய் எப்படி நடவடிக்கை எடுப்பார், எப்படி செய்வாருன்ட்டு பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.